வணக்கம். அம்மாஸ் நலபாகத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நெஞ்சு சளி, வறட்டு இருமல் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். 20 மிளகும் 3 இந்த மாதிரி திப்பிலி நான் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த சைஸ் திப்பிலி. அப்புறம் 100 கிராம் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் மண்டவெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ வெல்லம் இருந்தது, அதனால் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் சுக்கை இந்த மாதிரி தட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். பால் எடுக்கிறதுக்காக நான் சுடுதண்ணி ஆட் பண்ணி நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். நான் 2 தடவை எடுத்த பாலையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி வச்சு காய வச்சுருக்கோம். அது காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து கரைச்சிக்கலாம். கம்பிப்பதம் வர தேவையில்லை. நம்ம நல்லா அது கரைஞ்சதும் ஒரு கொதி வந்தால் நமக்கு போதும். வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை அடுப்பில் வச்சுருக்கோம். இது கொதிச்சிடக்கூடாது. சும்மா அந்த சூடேறி அது முறைக்கட்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. தேங்காய் பால் நல்லா முறைக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்ச இந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, திரிஞ்சிரும். வெல்லம் சேர்த்ததும் கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கொஞ்சம் திரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரமும் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது வெதுவெதுப்பான நம்ம சூடில் குடித்தோம்னா வறட்டிருமல், நெஞ்சு சளி இதெல்லாம் எங்கே போகணுன்னே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி ட்ரிங்காக குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இடியாப்பத்துக்கூடையோ இல்லை ஆப்பத்துக்கூடையோ நம்ம இதை ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம பால் பணியாரம் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம பால் பணியாரம் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.